வணக்கம். இந்த வீடியோவில் ரூபாய் 7500 குறைந்தபட்ச ஓய்வூதியம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் திடீர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இது சார்ந்து விவரத்தை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும், அகவலைப்படியை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஓய்வூதியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் இந்திராணி தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் முத்தையா தொடக்க உரையாற்றி, சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பல ஆண்டுகளாக சமூக நலத்திற்காக பணியாற்றியவர்கள் என்றும் அவர்களின் ஓய்வூதிய கோரிக்கைகள் நியாயமானவை என்றும் வலியுறுத்தினார். தொடர்ந்து சங்கத்தின் மாவட்ட செயலாளர் ஐயாத்துரை ஆர்ப்பாட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளை விளக்கி உரையாற்றினார். அவர் பேசுகையில், தற்போதைய விலைவாசி உயர்வால் ஓய்வூதியர்களின் வாழ்க்கை மிகவும் சிரமமாகிவிட்டதாகவும் வழங்கப்படும் ஓய்வூதியத் தொகை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை என்றும் குறிப்பிட்டார். எனவே சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சமாக மாதம் 7500 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் மற்ற அரசு ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படுவது போன்று அகவலைப்படியும் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விலைவாசி உயர்வின் தாக்கத்தை சமாளிக்க அகவலைப்படி மிகவும் அவசியமான ஒன்று என்றும் இந்த சலுகை சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். அதேபோல் அரசாணை எண் 41ஐ 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 1 முதல் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த கோரிக்கையினை உடனடியாக நிறைவேற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினார்கள். அரசாணையின் பலன்கள் அனைத்து தகுதியுடைய ஓய்வூதியர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழமை சங்க நிர்வாகிகளான ராமச்சந்திரன், நாகராஜன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். அவர்கள் பேசுகையில், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் பல ஆண்டுகளாக குழந்தைகள் மற்றும் மகளிர் நலத்திட்டத்தில் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் ஓய்வுக்கு பிறகு அவர்களின் கண்ணியமான வாழ்க்கை வாழ அரசு தேவையான ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள். நிகழ்ச்சியின் நிறைவாக சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சக்தி உரையாற்றினார். அவர் பேசுகையில், ஓய்வூதியர்களின் கோரிக்கைகள் நீண்ட காலமாக நிலையில் இருப்பதாகவும் அரசு உடனடியாக உரிய நடவடிக்கை எடுத்து கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டங்களை தீவிரப்படுத்தும் நிலை ஏற்படலாம் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். முன்னதாக மாவட்ட துணைத் தலைவர் மணிமுத்து வரவேற்பு உரையாற்றினார். நிகழ்ச்சியின் முடிவில் பொருளாளர் செல்வம் நன்றி கூறினார். மொத்தத்தில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7500 வழங்க வேண்டும், அகவலைப்படி வழங்கப்பட வேண்டும், அரசாணை 41ஐ உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் ஓய்வூதியருடைய வாழ்வாதார பிரச்சனைகளை மீண்டும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.